ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இனி பட்டா இல்லாத நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமா? ஆமாங்க, அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஸோ எந்த வகையான நிலங்கள்லாம் அரசாங்கம் வந்து கைப்பற்றுகிறோம், அதுக்கு நீங்கள் பட்டா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாவே இருக்காது. அவங்களுக்கு நிலம் இருக்கும், பத்திரம் வச்சுருப்பாங்க, ஆனால் பட்டா மட்டும் இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பட்டா வாங்குறதுக்கு நானும் பல வருஷமாக அலைஞ்சிட்டே இருக்கேன் சார். எல்லா முகாம்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் A4 சீட் வாங்கி மனுவெல்லாம் கொடுக்குறேன், எழுதி கொடுத்த பாடு தான் இருக்குது, ஆனால் அவங்க செஞ்ச பாடு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக போய் இந்த மாதிரி மனு கொடுத்து ஒன்றுமே ஆகலை அப்படின்னாலும் நிறைய பேர் டைரெக்டாக அந்த ஆஃபீஸரையே போயிட்டு, அதாவது VAO மீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தாசில்தார் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி நேரடியாக போய் ஆஃபீஸரை நேரில் பார்த்து கேட்டால் உங்கள் இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய சிக்கலும் இருக்குது அப்படின்னு நம்மளை ஒரே வார்த்தையில் சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ நம்ம அப்படியெல்லாம் இருக்காதுங்க சார், நான் பத்திரம் கூட வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, பத்திரம் வச்சுருந்து என்ன பிரயோஜனம், பட்டா வாங்குறதுக்கு பத்திரம் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நம்மளை அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ உங்கள் இடத்துல எந்த ஒரு வில்லங்குமே இல்லை அப்படின்னா தான் உங்கள் இடம் வந்து உங்களுது. அப்படி இல்லை, அதில் வில்லங்கு இருக்குது அப்படின்னா அது வந்து அனாதீன இடம், நீங்கள் வாங்குறது வந்து அனாதீன இடம் அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விட்றாங்க. சார், அந்த அனாதீன இடம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அனாதீனங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, நில உச்சவரம்பில் எடுக்கப்பட்ட மீதமுள்ள நிலத்தை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறிக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. நில சீர்திருத்தத்தின் போது ஜமீனிடமிருந்து அரசு எடுத்த உபரி நிலத்தையும் அனாதீனம் என்று குறிப்பிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த அனாதீனத்தை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், சிட்டியில் பெரிய பெரிய பணக்காரராக இருப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமெல்லாம் வந்தது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நில ஆக்கிரமிப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நில ஆக்கிரமிப்பு, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பணக்காரர், இந்த மாதிரி நில அபகரிப்பு பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்த வாங்கி போட்டுருவாங்க. ஸோ இப்படி வச்சிருக்கிறவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க 1978. அதாவது அந்த சட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா நகர நில உச்சவரம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் இவ்வளோ தான் இடம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1978 நில உச்சவரம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க. ஸோ அப்போ கொண்டு வந்த இந்த நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தில் பார்த்திங்கன்னா உபரியாக 5883 ஏக்கர் நிலம் வந்து அரசாங்கத்துக்கு கிடச்சிது அப்போவே 1978. இந்த நிலங்களை பார்த்திங்கன்னா அரசு முறையாக வந்து கட்டுப்பாட்டில் எடுத்து பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஸோ அந்த விட்டங்காட்டி பார்த்திங்கன்னா அதனால் அந்த பழைய உரிமையாளராக இருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர்லேருந்து எடுத்திருப்பாங்கள்ல, அந்த உரிமையாளர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டே எதுவும் கண்டுக்கல, ஸோ நம்ம ஏதாவது அப்படியே விற்று விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விற்றுருவாங்க. ஸோ அப்படி விற்றதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதை வாங்கிய மக்கள்லாம் வீடு கட்டுறதா இருக்கட்டும், வணிக வளாகங்கள் இந்த மாதிரி கட்டி பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நிலங்களை விற்பனை தொடர்பான பத்திரங்கள் வேணால் நம்ம வந்து பதிவு பண்ணலாம், அதாவது பத்திரம் பதிவு பண்ணலாம், ஆனால் பட்டா மாறுதல்லாம் கண்டிப்பாக செய்யவே முடியாது. இந்த நிலங்களை பயன்படுத்தி வங்கியில் கடன் வாங்க முடியாது, கட்டட அனுமதி பெற முடியாது. இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கலாம். சென்னையில் ஒரு 500 சதுரடிக்கு மேலே ஒருத்தருக்கு பேரில் நிலம் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ 20,000 சதுரடிக்கு மேலே அந்த குடும்பத்துக்கு வந்து நிலம் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை வந்து நில உச்சவரம்பில் வந்து எடுத்துருவாங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம அனாதீனம் அதில் சொல்லியிருப்போம், நில உச்சவரம்பில் எடுக்கப்பட்டுள்ள மீதமுள்ள நிலம், அதுதான் நான் இப்போ சொன்னது தான். 20,000 சதுரடிக்கு மேலே ஒரு குடும்பத்துக்கு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், 20,000 சதுரடிக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த 20,000 விட்டுட்டு மீதி எவ்வளோ இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட்டு எடுத்துக்கும், ஓகேங்களா? அதை வந்து முறையாக வந்து கவர்மெண்ட்டு பராமரிக்கவே இல்லை, அதை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால தான் இத்தனை பிரச்சனையே. ஸோ இந்த நில உச்சவரம்பு சட்டத்தை பார்த்திங்கன்னா 1978 ஒவ்வொரு சிட்டிலையுமே அமல்படுத்துனாங்க. அதாவது கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, மதுரை, இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமே இதை நடைமுறைப்படுத்துனாங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட்டு சீல் வச்சுருவாங்க. கவர்மெண்ட் சீல் வச்சு அதை கவர்மெண்ட்டு எடுத்துக்கும். ஸோ 1999 பார்த்திங்கன்னா லேண்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட், இந்த ஆக்ட் தான் 1999 அதை வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபெயில்டு, இது வந்து தப்பு, ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 1999 அப்புறம் இந்த லேண்ட் செல்லிங் ஆக்டை வந்து ஃபெயில்டுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இப்படி கைப்பற்றின இடத்த சர்வே நம்பரு எதுவுமே போடாமல் அப்படியே வந்து கவர்மெண்ட்டை விட்டுட்டாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் அப்படியே விட்டதுங்காட்டி அந்த லேண்ட் உரிமையாளர் ஆல்ரெடி வச்சுருப்பாங்களா, அந்த லேண்ட் உரிமையாளர்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கையில் ஆல்ரெடி கம்பல்சரி பழைய பத்திரம் வச்சுருப்பாங்க. அந்த பத்திரத்தை வச்சு ஒரு பட்டா ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ளாட் போட்டு அப்படியே விற்கிறது. அதை விற்றுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிலத்தை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலத்தை வாங்கிறது பேர் தான் அனாதீனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி, அதாவது முன்னாடி ஜமீனிடமிருந்து அரசு எடுத்த உபரி நிலத்தையும் இதே அனாதீனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ஸோ நில உச்சவரம்பில் எடுக்கப்பட்ட நிலத்தையும் அனாதீனம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு வக்கீலை வச்சுட்டு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, இந்த இடத்த நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்த வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அனாதீன இடத்துக்கு பட்டா வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னா கம்பல்சரி அனாதீன இடத்துக்கு பட்டா வாங்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சர்வே நம்பர் நம்ம தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்தோட சர்வே நம்பர் இதெல்லாமே கேட்டிருப்போம். ஸோ அதை நம்ம கையில் இருந்தது அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு லேண்ட் செல்லிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிட்டிலையுமே பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் செல்லிங் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் அந்த சர்வே நம்பர், அதாவது நம்ம வாங்கக்கூடிய இடத்தோட சர்வே நம்பர் இருந்தது அப்படின்னா அதை கொடுத்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து அனாதீனம் ஆக்டில், அதாவது லேண்ட் செல்லிங் ஆக்டில் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த காலத்தில் இடம் வாங்குறவங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஸோ எதையுமே செக் பண்ணுறது கிடையாது. நிறைய பேருக்கு லேண்ட் செல்லிங் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஸோ அப்படின்னா என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இடம் வாங்கியிருப்போம், இடம் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இடம் வாங்குறப்போ அந்த புரோக்கர் படுபாவி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம எதுவும் கண்கலங்கக்கூடாது. ஸோ நீங்களும் வந்து அந்த லேண்ட் செல்லிங் ஆக்டில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இடத்தோட டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு லேண்ட் செல்லிங் ஆஃபீஸுக்கு நீங்கள் போங்க. அதோட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள், கன்வே பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை செக் பண்ணுவாங்க. இது வந்து இந்த லேண்டு அப்படிங்கிறது லேண்ட் செல்லிங் ஆக்டில் வருதா, அதாவது நகர்ப்புற நில உச்சவரம்பில் இருக்கா, அதே மாதிரி ஜமீன்தார் முறையிலிருந்து திரும்ப பெறப்பட்டதா கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி அனாதீனமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கான ஒரு கட்டணம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த நிலப்பிரச்சனைக்கு தீர்வாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது 2008 வரன்முறை திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. 1994 டிசம்பர் 31 வரைக்கும் கிரயம் பெறப்பட்ட நிலங்கள் வரன்முறை செய்யப்படும் என அப்போதே வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதற்கான வரன்முறை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான வரன்முறையை முடிவு எடுக்க நில நிர்வாக ஆணையருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கு கட்டணம் வந்து கம்பல்சரி, ஏன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அனாதீனம் இடமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு அதுக்கான கட்டணம் எல்லாமே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட்டணமெல்லாம் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதாவது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டு நம்ம கை கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வச்சு நம்ம வந்து தாசில்தார்கிட்ட முறையிட்டு நம்ம வந்து பட்டா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என் இடத்துக்கு இவ்வளோ காலமாக அலைஞ்சு பட்டாவே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஜமீன்தாரி முறையில் இருந்திருக்கலாம் அந்த இடம். அப்படி இல்லை அப்படின்னா நகர்ப்புற நில உச்சவரம்பு திட்டத்தில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் லேண்ட் செல்லிங் ஆக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போயிட்டு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கன்வே பண்ணுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்படி கன்வே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபீஸ் வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த ஃபீஸும் பே பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்ஓசி சர்டிஃபிகேட், நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் விஏஓ மற்றும் தாசில்தார்கிட்ட காப்பி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஃபீஸ் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. நம்ம ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்து பட்டாவை வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டியிலையும் இருக்கிறவங்களும் கம்பல்சரி நீங்கள் அந்த லேண்ட் செல்லிங் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே கம்பல்சரி தெரிஞ்சிடும். சென்னை லேண்ட் செல்லிங் ஆஃபீஸ் அப்படின்னாலும் திருச்சி, கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்குமே இருக்கும். நீங்கள் அதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அனாதீன இடத்துக்கு நம்ம எப்படி பட்டா வாங்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.